இப்படி பேசாதீங்க. நாக்கு அழுகி போய்டும். எங்க வீட்டு ஆளுங்களுக்கு நேர்மையா சம்பாதிக்க தெரியுமே தவிர குறுக்கு வழியில சம்பாதிக்க தெரியாது. ஆமா குறுக்கு வழி தெரியாதனாலதான் உங்க அண்ணன் ஆபீஸ் பணத்தை திருடிட்டு ஜெயிலுக்கு போனானா? இப்போ உன் குடும்பத்து சம்பாத்தியத்திலே எனக்கு சந்தேகம் இருக்கு. அக்கா அக்கா என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கும் அவங்க சம்பந்தி குடும்பம் தான்க்கா. எனக்கு தெரிஞ்சு அவங்க தப்பான குடும்பம் கிடையாது. அட போங்கக்கா, என்ன தப்பான குடும்பம் இல்லைன்னு சொல்றீங்க? கல்யாணத்தப்போ 10 பவுன் போட்டாதான் கல்யாணம் நடக்கும்னு சொன்னேன். முதல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் போட்டாங்க. இப்போ 10 பவுன் போலி நகைன்னு சொன்னேன். அதுக்கு பதிலா ஒரிஜினல் நகையை கொடுத்தாங்க. எப்படி அவங்களால உடனுக்குடனே பவுன் நகை போட முடியும்? ஏதாவது கோல்மால் பண்றாங்கன்னு தானே அர்த்தம். அளந்து பேசுங்க. மாமியார் ஆச்சேன்னு பாக்குறேன். இதுக்கு மேல என் குடும்பத்தை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுறீங்க. நடக்கிறது வேற. என்னடி செய்வ? என்ன செய்வ? அக்கா அக்கா கொஞ்சம் பொறுமையா இருக்கா. என்ன ஆச்சு? நான் மரியாதை இல்லாம பேசுறேன். என்னதான் இருந்தாலும் அவங்க உன் மாமியாரு, மரியாதை கொடுக்க கூடாதா? என்ன மரியாதை? மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கறவங்களுக்கு தான் மரியாதை. ஏன் முன்னாடியே என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசினா கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? ஆனா மத்த 45 பவுன் நகையை வாரி கொடுத்திருக்கேன். அத புரிஞ்சுக்காம சும்மா என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஆமாக்கா, அர்ச்சனா சொல்றதுலயும் நியாயம் இருக்குக்கா. பாவம் சின்ன பொண்ணு. என்னதான் மருமகளா இருந்தாலும் அவங்க பிறந்த வீட்டை பத்தி குறை சொன்னா ரோஷமான வரத்தானே செய்யும். அவளுக்கு மட்டும்தான் ரோஷமான இருக்கும், எங்களுக்கு எதுவுமே இருக்காதா? ரோஷம் இருக்கு இல்ல? அப்ப என் நகையை திருப்பி கொடுங்க. இந்தாடி, நான் என்ன உன் நகையை எடுத்துட்டு போய் எங்க அம்மா வீட்லயா கொடுத்துட்டேன்? இந்த குடும்பத்துக்கு சொத்து சேரும். நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது உதவியா இருக்குமே தான் உங்ககிட்ட நகையை கேட்டு வாங்கினேன். கொடுக்கும் போது நீ எந்த எண்ணத்துல கொடுத்தியோ மொத்தமா விளங்காம போயிடுச்சு. உனக்கு நல்லெண்ணெய் இருந்திருந்தாதான் என்னைக்கோ உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியெல்லாம் பிறந்திருக்குமே. கெட்டெண்ணெய் இருந்ததாலதான் இவ்வளவு நாள் கல்யாணம் ஆகாமையே இருந்திருக்க. உனக்கு போய் என் பிள்ளைய கட்டி வச்சா பாரு. உன் கல்யாண பேச்சை என்னைக்கு எடுத்தனோ அன்னியிலேந்து என் குடும்பத்துல பிரச்சனை 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 தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கஞ்சியா குழ குடிச்சுக்கிட்டு இருந்தாலே நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். என்னைக்கு நீ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சியோ அன்னைக்கு சனிய புடிச்சுது. அக்கா 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 என்னக்கா பொசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க? ஏதோ சண்டை சச்சரவுல 4 வார்த்தை வர்றது சகஜம்தான். அதுக்குன்னு வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை இப்படி சொல்லிட்டீங்க. பாவம், அவ மனசு தாங்குமா? யாரு இவ்வளவு வீட்டுக்கு வாழ வந்தவா? வாழ வந்தவளா இருந்தா வாரிச பெத்து கொடுத்துருக்கணும். கர்ப்போட போய் சொல்லி நாடகம் ஆனவ தானே இவ. நல்ல குடும்பத்து பொண்ணா இருந்தா அப்படி எல்லாம் செஞ்சிருப்பாளா? இவ எங்க வீட்டுக்கு வாழ வந்தவல்ல, எங்களுக்கு வாய்ச்ச பீட. யாரு பீட? 45 பவுன் நகையை வச்சு அழிச்சிட்டு வந்து நீங்க பீடையா இல்ல வாரி கொடுத்த நானா? ஐயோ அர்ச்சனா, என்னம்மா மாமியார பீட கிடன்னு பேசிட்டு இருக்க? உங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னா நீ பொறுத்துக்க மாட்டியா? அத்தை, தயவு செஞ்சு எங்க அம்மாவுக்கு சமமா இவங்கள பேசாதீங்க. ஏய், என்னடி உங்க அம்மா என்ன பெரிய இவளா? இப்ப சொல்றேன்டி, நீ பீட பீட பீட. அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. இதுக்கு மேல என்ன பீட சனின்னு சொன்னீங்க மாமியார் கூட பார்க்க மாட்டேன். ஐயோ அர்ச்சனா, என்னம்மா மாமியாரையே எதிர்த்து பேசுற? அவங்க ஏதோ மனசுல பட்டதை சொன்னாங்க. மத்தபடி அவங்க கள்ளம் கபடம் இல்லாதவங்க. நீ பேசுறத என்னாலேயே தாங்க முடியலையே. பாவம் அவங்க எப்படி தாங்குவாங்க? பின்ன என்ன அத்தை? என்ன சனிய பீடன்னு சொன்னா நானே உங்களை சனிய பீடன்னு சொல்லுவேன். சொல்லுவியா? ஆமா சொல்லுவேன். ஐயோ என்னம்மா அடி பலமா பட்டுடுச்சா? என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்க? வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படி கை நீட்டி அடிச்சிட்டீங்க. இவளெல்லாம் இப்படிதாக்கா வச்சிருக்கணும். உள்ளங்கையில வச்சு தாங்கணும்ல. அதுக்கு நன்றி கடன். அதான் இவ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. என்னடி முறைக்கிற? भगवति हे चिति कंठ कुटुंबिनी भूरि कुटुंबिनी भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते
காரியம் பண்ணிட்டு இருக்க? மாமியார கை வாங்கலாமா? தப்பு இல்ல? நீங்க 2 பேருமே நிதானம் இல்லாம இருக்கீங்க. இத பாரு, மாமியார கை வாங்குனது ரொம்ப தப்பு. முதல்ல மன்னிப்பு கேளு. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? தப்பு பண்ணது அவங்க. அத பொறுத்துக்கிட்டு நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? முடியாது. மன்னிப்பு கேட்கலன்னா நீ இங்க இருக்க கூடாது. நான் எதுக்கு போணும்? இது நான் வாழ வந்த வீடு. நான் இங்க தான் இருப்பேன். உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வாழ வச்சவா நானு. நான் சொல்றேன்டி, இனிமே உனக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது. போடி வெளியே. முடியாது. போக மாட்டேன். போடி போடி. அக்கா விடுங்க அக்கா. இவளெல்லாம் இப்படித்தான் பண்ணணும். வேண்டாக்கா. போடி அக்கா. இனிமே நீ இருக்க கூடாது. வேண்டாம்க்கா, வேண்டாம்க்கா. அண்ணி, என்னாச்சு அண்ணி? அம்மா, 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 கதவை திறங்கம்மா. அம்மா, அண்ணி, என்னாச்சு அண்ணி? அம்மா ஏன் இப்படி கதவை சாத்திட்டு போறாங்க? என்னாச்சு அண்ணி? அண்ணி சொல்லுங்க அண்ணி. என்னாச்சு அண்ணி? கொஞ்சம் சொல்லிட்டு போங்க அண்ணி. ஹலோ. என்னது? கோச்சிட்டு வீட்டு விட்டு போயிட்டாளா? ஏதாவது சமாதானம் சொல்லி தடுத்து நிறுத்த வேண்டியதானே? இப்படி போட்டு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? நான் எவ்வளவோ சமாதானம் சொல்லி பார்த்துட்டேன்டா, கேட்க மாட்டேன்டா. இன்னைக்கு நடந்த சண்டைக்கு எங்க அம்மா தான் காரணம்னு தெரியும். இருந்தாலும் என்னால் அதை வெளிப்படையா சொல்ல முடியல. எவ்வளவு சொல்லியும் கேட்காம கோச்சிட்டு போயிட்டாடா. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, பொண்டாட்டி வீட்டு விட்டு கோச்சிட்டு போனது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் மாமியார் மருமக பிரச்சனைல தலையிடும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏன்னா அதுல நிறைய பிரச்சனை இருக்கு. என்ன இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு குத்துற முடியுமா? நம்மள பெத்தவங்க நமக்கு கெடுதல நினைப்பாங்க. ஆனா இந்த உண்மையை சொன்னா பொண்டாட்டிங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. இதே அவங்க வீட்டுல அவங்க அம்மா ஒரு பிரச்சனை பண்ணா வீட்டுக்கு குத்துருவாங்களா? இல்ல இந்த விஷயத்தை தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குவாங்களா? பொண்டாட்டி கோச்சிட்டு போனா எங்க போயிருக்க போறா? அம்மா வீட்டுக்கு தானே போயிருப்பா. கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கட்டும். கோவம் தணிஞ்சோன்னா தானா திரும்பி வருவா. அதுக்காக நம்ம அம்மாவை கோச்சிக்க முடியுமா? பாவம், அம்மா எங்க போவாங்க? எப்பவுமே இந்த மாமியார் மருமக பிரச்சனைல கொஞ்சம் பட்டுப்படாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா 2 பேருமே 2 கண்ணு மாதிரி, அவ்வளவு முக்கியம். இதுல யாரை விட்டு கொடுக்க முடியும்? சரி, அதுக்காக வீட்டை விட்டு போனவள அப்படியே விட்டுற முடியுமா? வேற என்ன பண்ண முடியும்? போறது போயிட்டா. இப்ப போய் எது பேசினாலும் கோவமா தான் இருப்பா. கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கட்டும். ஆனா இப்ப இருக்கிற நிலைமைக்கு அம்மா கிட்ட எதுவுமே பேச முடியாது. பொண்டாட்டி முகத்துல பொண்டாட்டி தாசம் ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க. என்னடா மாமியார் மருமக சண்டையில கரகண்டவ மாதிரி பேசுற? இவ்வளவு தெளிவா பேசுற, எப்படி முடியுது? எல்லாம் ஒரு அனுபவம் தான்டா. வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஆனா என்ன, எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை வந்தா அர்ச்சனா வீட்டு விட்டுலாம் வெளில போக மாட்டா. நேத்து கூட பார், அந்த நகையை வச்சு நிலத்தை வாங்கணும்ல, அது ஏதோ நல்ல மோசடி பிரச்சனையா. ஆனா அர்ச்சனா இது வரைக்கும் வாயை திறந்து ஒரு வாரத்தை கூட பேசல. அது எங்க போய் முடிய போதும் யாரு கண்டா. சரி விடு, எங்க வீட்டு பிரச்சனை எங்களோட போட்டோம். நீ எதுக்கோ ஒரு தடவை பொண்டாட்டி கிட்ட கடைசியா பேசி பாடுறா. சரிடா, அவ ஊருக்கு போகணும்னு பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிருப்பா. நான் போய் கூப்பிட்டு பாக்குறேன். அப்படி இல்லைன்னா அவங்க அம்மா வீட்டில் போய் தான் பேசி கூப்பிட்டு வரணும். சரிடா, எது இருந்தாலும் பார்த்து பக்குவமா பேசு. ஏய், அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லு, புரியுதா? சரிடா, கண்டிப்பா ஃபோன் பண்றேன். வச்சுறேன். சொல்லுமா.
என்னன்னு ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஃபோனில் யாருண்ணே? அர்ச்சனாவுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனையா? அர்ச்சனா அடிச்சு அம்மா வீட்டு விட்டு வெளில அனுப்பிச்சிட்டாங்களாம். அண்ணே அண்ணி பாவுண்ணே, நீங்கள் போய் சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வாங்கண்ணே. நான் எப்படி அந்த வீட்டுக்கு போக முடியும்? நீ ஷெட்டை பார்த்துக்கோ, நான் போய் பெரியப்பாவை பார்த்துட்டு வரேன். சரிண்ணே. ஜெயந்தி, ரம்யா எல்லாம் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறா. இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாமா, உங்க அண்ணி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பேசுறியா? பரவாயில்லண்ணா, நீங்க பேசுங்க. ஆ. அர்ச்சனா வந்திருக்கா ஜெயந்தி. அத்தை, ரம்யா குட்டி, ஏன் அத்தை அழுவுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஆமா, பாட்டி எங்க? தாத்தாவும் பாட்டியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. நில்லடி, சொல்றேன்ல. ஏய், நில்லு சொல்றேன்ல. ஏய் அர்ச்சனா. ஹாய் அர்ச்சனா, எப்போ வந்த? எப்படி இருக்க? இப்பதான் வந்தேன். நான் நல்லா இருக்கேன். அண்ணனும் அப்பாவும் உன் வீட்டுக்கு வந்து உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. நீ இங்க வந்து எங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டியே. அர்ச்சனா, காவியா முகத்தை பார்த்தா ஏதாவது மாற்றம் தெரியுதா? என்ன, எதுவுமே தெரியல? ஆமா ஜெயந்தி, என்ன பண்றது? வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது நீ இல்லைன்னு வருத்தமா தான் இருக்கு. அதுக்காக நல்ல சந்தர்ப்பத்தை விட முடியுமா? சரி, நீ ட்ரைனிங் முடிச்சுட்டு சீக்கிரமா வா. இந்த சம்பந்தம் அமைய போறது நாம செஞ்ச புண்ணியங்க. கரெக்ட் சுகாமி, எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். நடக்குங்க. கேட்டை மூடிட்டு வந்துருங்க. ஐ, தாத்தா பாட்டி வந்துட்டாங்க. பாட்டி, அர்ச்சனா அத்தை வந்திருக்காங்க. அர்ச்சனா வந்திருக்காளா? சரி அர்ச்சனா? ஜெயந்தி, நான் வச்சிடுறேன். எங்க எப்பமா வந்த? இப்பதாம்மா வந்தேன். எப்படிமா இருக்கு அர்ச்சனா? நல்லா இருக்கேன்ப்பா. கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ஏம்மா, உடம்புடம்பு சரியில்லையா? முகம் வாட்டமா இருக்கு. என்ன சிவகாமி, வந்ததுல இருந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? முதல்ல அந்த நல்ல செய்தி அவகிட்ட சொல்லு. அம்மாடி, நம்ம காவியாக்கு ஒரு நல்ல வரன் கிடைச்சிருக்கு. அதுக்கு தான் நானும் அப்பாவும் கோயிலுக்கு போயிட்டு வரோம். வர ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான் இருக்கோம். அப்பாவையும் அண்ணனையும் உன் வீட்டுக்கு அனுப்பி தகவல் சொல்லிட்டு வர சொல்லலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. மாப்பிள்ளை வேற யாரும் இல்லம்மா, நம்ம வினோத்தோட மேனேஜர் தான். ரொம்ப தங்கமான புள்ள. அது மட்டும் இல்ல, காவியாக்கு அவர் தான் வேலை வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப பொருத்தமான ஜோடி. நல்ல மாப்பிள்ளம்மா. அர்ச்சனா, அது மட்டும் இல்ல, சாரும் மேடமும் ஒருத்தருக்கு ஒருத்தர். பாரு, ஏம்மா அமைதியா இருக்க? சந்தோஷத்துல எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலம்மா. காவியாவுக்கு இவ்ளோ சீக்கிரத்துல வரன் அமைஞ்சிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. காவியா, நீ நல்லா இருக்கணும்டா. அம்மாடி, அங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? சே, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இல்ல, நீ திடீர்னு வந்திருக்க. உன் முகமெல்லாம் வாடி போயிருக்கு. நான் வெயில்ல வந்தேன்ல, அதனால தான் அப்படி இருக்கேன். என்னம்மா நீ
காவியாவுக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு நீங்க என்ன நினைச்சு கவலைப்படுறீங்க? அர்ச்சனா, உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? தேவையில்லாம உன்னை பத்தி எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பா. சிவகாமி, அர்ச்சனா ரொம்ப நாள் பொறுத்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அவளுக்கு வாய்க்கு ருசியா ஏதாவது செஞ்சு போடாம தொணன்னு பேசிக்கிட்டு இருக்கியே போ. வாம்மா, வாடா, வா. செல்வம், என்னப்பா சொல்ற? ஆமா பெரியப்பா, அர்ச்சனா அம்மா வீட்டை விட்டு அடிச்சு வெளில தரத்தி விட்டாங்க. ராணி எவ்வளவோ தடுத்து பார்த்துருக்கா. ஆனா அர்ச்சனா கோவப்பட்டு வீட்டை விட்டு போயிட்டே இருந்தாலும் பெரியப்பா, என்ன பண்றதுன்னே தெரியலையே. இந்த பாக்கியத்துக்கு எத்தனை தடவை சொன்னாலும் கொஞ்சம் கூட புத்தி இருக்கிறது இல்ல. ஏன்டா இப்படி பண்றாளோ? வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை அடிச்சு விரட்டி விட்டா சம்மதி வீட்டுல என்ன நினைப்பாங்க? போட்ட நகையெல்லாம் புடுங்கிட்டு பொண்ணு அனுப்பிட்டாங்கன்னு தப்பா பேச மாட்டாங்க? இதனால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு கெட்ட பேரு. இந்த பொம்பளைகளால 2 குடும்பத்துக்கு நிம்மதி இல்லாம போச்சுப்பா. இதுக்கு தான் பெரியப்பா நான் அன்னைக்கு அந்த இடத்த வாங்க வேணாம்னு சொன்னேன். நீங்க தான் அம்மாவோட சேர்ந்துட்டு நல்ல விஷயம் தான், வாங்குறதுல எந்த தப்போ இல்லைன்னு சொன்னீங்க. அத்தை கிட்ட போய் நகையை கெட்டதுக்கே பெரிய பிரச்சனை பண்ணாங்க. இப்போ அந்த இடம் வர போயிடுச்சுன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னே புரியலையே. இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே பெரியப்பா. என்ன பண்றது? எப்படியாவது சமாளிச்சானே ஆகணும்ப்பா. சரி பெரியப்பா, நான் அர்ச்சனா இப்போ எங்க இருக்கானே தெரியலையே. அர்ச்சனாவுக்கு அவங்க அம்மா வீட்டுல வேற யாரும் தெரியும்? அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பா. வா, அவளை சமாதானம் பண்ணி கூட்டி வந்துடலாம். என்னப்பா? இல்ல பெரியப்பா, நான் எப்படி அந்த வீட்டுக்குள்ள, ஏற்கனவே அத்தை அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன வெளில தரத்தி விட்டாங்க. மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள வரதுல, அதுவும் இந்த சூழ்நிலையில வந்தா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியல பெரியப்பா.